சாதுர்மாசிய விரதம் கட உபனிஷத சொற்பொழிவில் யமதர்மன் நச்சிகேதனுக்கு ஆன்மாவை பற்றி எடுத்து கூறினான். ஆன்மா இந்த உடல் ஒரு தேரை போன்றது. ஆன்மா அதற்கு சொந்தக்காரன், அதை இயக்குபவன். புத்தி அதை நேரடியாக இயக்குகின்றது, அதற்கு ஆணை கொடுப்பவன் ஆன்மா. மனம் கடிவாளம், ஐம்பொறிகள் 5 குதிரைகள், ஐம்புலன்கள் அதை சொல்லும் வழி. இவ்வாறு உலக போகங்களை அனுபவிக்கின்ற வாழ்க்கை பயணத்தை ஆன்மா நடத்துகின்றது. ஆனால் அந்த ஆன்மா தான் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல வேண்டும், தான் யார் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த மனதுடனேயே சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது சரியாக மூளைக்கு கட்டளை கொடுப்பதில்லை, மூளையும் வேலை செய்வதில்லை, மனம் ஒன்று மட்டுமே வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றது. இந்த கடிவாளத்தை அப்படியே லூஸாக விட்டுட்டால் என்ன ஆகும்? குதிரை அது இஷ்டத்துக்கு போய்கின்றிருக்கும். அதே போல் நம்முடைய புலன்கள் வாழ்க்கை மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. தட்சிணாமூர்த்தி அதைத்தான் காட்டுவார். சின்முத்திரை, இந்த கட்டவரல் தான் கடவுள். இந்த கட்டவரல் இல்லைன்னா மற்ற 4 விரலால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஆள்காட்டு விரல் தான் உயிர். நடுவிரல் உடல், மோதிர விரல் ஐம்பொறிகள், சுண்டு விரல் ஐம்புலன்கள். ஆனால் இந்த உயிர் என்ன செய்கிறது? இந்த கட்ட விரலை மறந்துடுறது, கடவுளை மறந்துடுறது. இந்த உடலோடையே சேர்ந்து உடல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தை கட்டிலாம் பெற்றுக்கிறது, வீடு கட்டுறது, சொத்து சுகம் சேர்க்கறதெல்லாம் எல்லாம் மற்ற மிருகங்களும் எல்லாம் செய்கிறது. நமக்கு அதுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. நமக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு சாமி கும்பிட தெரியாது, நமக்கு சாமி கும்பிட தெரியும். அதுதான் அதை செய்யலைன்னா இந்த மனித வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அதையும் நாம் செய்ய வேண்டும். அதை செய்யலைன்னா என்ன ஆகும்? இந்த 6வது அறிவை நமக்கு அதுக்காகத்தான் பகவான் கொடுத்துருக்கார். அதை நம்ம பயன்படுத்தலைன்னா இந்த 6வது அறிவு இல்லாமல் மறுபடியும் புல்லாகி புழுவாகி என்ன பிறவி நமக்கு கிடைக்குமோ தெரியாது. உனக்கு வேண்டாம், நீ உபயோகப்படுத்த வேண்டாம், உனக்கு போ அப்படின்னு பகவான் வேறு பிறவியை கொடுத்துருவார். அதனால் மறுபடியும் இந்த பிறவியாவது நமக்கு கிடைக்கணும், நல்ல பிறவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த இதுக்காக என்ன பண்ணுறது? 3 விரலை வெட்டி எரிஞ்சிட முடியுமா? வெட்டி எரிஞ்சிட முடியாது. அதை இந்த ஆள்காட்டு விரலை அந்த பற்றிலிருந்து நீங்கணும். அந்த உடல் பற்று நீக்கி இந்த இறை பற்றை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். இறைவனுடன் கொண்டு வந்து நாம் சேர்க்க வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும். அதுதான் பகவானை நினைக்கணும், பக்தி பண்ணணும். அதுதான் நம்மள்கிட்ட பகவான் விரும்புகிறது. ஆனால் பக்தி பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது.